தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் சுரேஷ் அவர்கள் கணித வகுப்பினுடைய தொடர்ச்சியை நடத்த இருக்கின்றார். அனைவரும் கவனமாக பாடத்தை கவனிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சுரேஷ், நீங்க பிகின் பண்ணிடுங்க. சுரேஷ். ஓகே சார். குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா யூனிட்டரி மெத்தடும் போர்ட் மாஸ்ன்னு சொல்லி 2 டாபிக் இன்னைக்கு வந்து கவர் பண்ணிடலாம். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக யூனிட்டரி மெத்தடுங்கிறது ஒரு சம்மோட சிங்கிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அது பார்த்தீங்கன்னா எல்லா சம்மும் கலந்து வரும். அதில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இருக்கும். ஹலோ, பர்சன்டேஜ் வரும். சரிங்களா? பர்சன்டேஜ் சம்மா இருக்கும், டைம் அண்ட் ஒர்க் சம்மா இருக்கும், இல்லைன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, இல்லை எதுல வேணாலும் வரும். ஆனால் அந்த சிங்கிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து யூனிட்டரி மெத்தட் சம் அதுலயே. ஓகேங்களா? The unitary method is a method in which you find the value of a unit and then find the value of a required number of units. அப்படிங்கிறது தான் யூனிட்டரி மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கேயே கொடுத்துருக்க பார்த்தீங்களா? இப்போ ஒரு 10 ஆப்பிள்ஸ் வந்து 100 rupees அப்படின்னா ஒரு ஆப்பிள் எவ்வளோனா நான் என்ன பண்ணுவோம், 100 divided by 10 போடுவோமா? அப்போ 10. அப்போ ஒரு ஆப்பிளோட விலை 10. அப்போ மறுபடி 6 ஆப்பிள்ஸோட ரேட் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ 10 into 6 equal to 60. சரிங்களா? ஓகே. இதே மாதிரி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து யூனிட்டரி மெத்தடுன்னு சொல்லுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஆப்பிள்ஸ் 100, 6 ஆப்பிள்ஸ் ஹவு மச் அப்படின்னு கேட்டால் நம்ம சிங்கிள் வேலையை கண்டுபிடிக்கிறது வந்து கண்டுபிடிச்சிட்டு போட்டால் ஈஸியாக இருக்கும். அது வந்து ஒரு மெத்தட். ஓகேவா? அதை வந்து யூனிட்டரி மெத்தடுங்கிற. அதுதான் யூனிட்டரி மெத்தட் இஸ் எ மெத்தட் இன் விச் யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ யூனிட். அதாவது ஒரு சிங்கிள் யூனிட்டை கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் நம்மளுக்கு எவ்வளோ ரெக்கையோட இப்போ 6ஓ 10ஓ 100ஓ எவ்வளோ வேணாலும் நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? இதில் வந்து ரெண்டு இது சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, காஸ்ட் ஆஃப் மெனி. காஸ்ட் ஆஃப் மெனினா நம்மளுக்கு ஒரு மெனி இப்போ 10 ஆப்பிள்ஸ் அப்படி இருக்கு. ஓகேவா? அப்போ அதுல இருந்து சிங்கிள் காஸ்ட் ஆஃப் 1 அப்படின்னா ஒரு ஆப்பிளோட ரேட் கண்டுபிடிக்கிறது தான் அந்த இது. காஸ்ட் ஆஃப் மெனின்னு என்னன்னா 10 ஆப்பிள்ஸ் 100 இருந்துச்சு இல்லையா, அதுதான் காஸ்ட் ஆஃப் மெனி. அப்போ 1 ஆப்பிள் நம்ம வந்து 10 rupees கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது காஸ்ட் ஆஃப் 1. அதாவது காஸ்ட் ஆஃப் மெனியில இருந்து காஸ்ட் ஆஃப் 1 சிங்கிள் யூனிட் கண்டுபிடிக்கிறப்ப நீங்க வந்து டிவைட் பண்ணணும். சரிங்களா? இதுவே வந்து காஸ்ட் ஆஃப் 1ல இருந்து காஸ்ட் ஆஃப் மெனி. ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஆப்பிள் 10 rupeesனா 6 ஆப்பிள்னா எவ்வளவு போடுவோம், 6 into 10 போடுவோம். இதுவே வந்து 10 ஆப்பிள்ஸ் 100, 1 ஆப்பிள் எவ்வளோனா 100 divided by 10 போடுவோம். இதுதான் நீங்க ப்ரீவியஸா பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஆப்பிள்ஸ் 100, அது காஸ்ட் ஆஃப் மெனி. அப்ப காஸ்ட் ஆஃப் சிங்கிள் பண்ணையில் என்ன பண்ணோம், டிவைட் பண்ணோம். இதுவே சிங்கிள் இருந்து மெனி கண்டுபிடிக்கல, மல்டிபிள் பண்ணோம். ஓகேவா? இதைத்தான் சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் மெனியில இருந்து காஸ்ட் ஆஃப் 1னா டிவைட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் 1ல இருந்து காஸ்ட் ஆஃப் மெனி, அதாவது மெனியில இருந்து சிங்கிள் யூனிட் கண்டுபிடிக்கணும்னா டிவைட் யூஸ் பண்ணணும், 1ல இருந்து மெனி யூஸ் பண்ணணும்னா மல்டிபிள் பண்ணணும். இதைத்தான் அங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த சம்லயே வந்து 150 kilometers வந்து 15 liter ஃபியூல் வந்து வேணும். ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் இட் வில் ரன் அண்ட் 10 kilometers ஃபியூல்னு கேட்குறான். அப்போ 150 கிலோமீட்டருக்கு 15 லிட்டர்னா அப்போ 150 divided by 15. அப்போ 1 கிலோமீட்டருக்கு 10. சரிங்களா? அதாவது காஸ்ட் ஆஃப் மெனியில இருந்து காஸ்ட் ஆஃப் 1னா நீங்க வந்து டிவைட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் 1ல இருந்து காஸ்ட் ஆஃப் மெனினா மல்டிபிள் பண்ணணும். சிம்பிளா இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. 10 ஆப்பிள்ஸ் இருக்கு. அப்ப ஒரு ஆப்பிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், டோட்டல் யூனிட்ல இருந்து டிவைட் பண்ணோம். இதுவே வந்து 6 ஆப்பிள்ஸோட ரேட் என்ன, அதாவது சிங்கிள் இருந்து மெனி கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிபிள் பண்ணோம். ஓகேவா? நீ எல்லாமே சிம்பிளான சம் தான். சரிங்களா? இதுல வந்து சிம்பிளா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் கரண்ங்கிறது ஸ்டேஷனரி ஷாப் போறாரு, நோட் புக் வாங்குறதுக்கு. The shopkeeper inform him 2 notebooks cost 90 rupees. 2 நோட் புக் 90 rupeesங்கிறாரு. அப்போ 5 நோட் புக்ஸ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். 2 நோட் புக் 190னா ஈஸியா போடுறோம். ஒரு நோட் புக்கு 90 divided by 2 45. ஓகேவா? அப்ப 5ஓட காஸ்ட் என்ன அப்படின்னா 5 into 45 225. சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இங்க
Priya can type 540 words in half an hour. How many words she will able to type in a 20 minutes ன்னு சொல்றான். சரியா? Priya type 540 words in half an hour ன்னு சொல்றான். half an hourனா நமக்கு எவ்வளவு தெரியும்? 30 minutesல. ஓகேவா? 540 words. Question என்ன கேக்குறான்? How many words you can able to 20 minutes with same efficiency அப்படின்னு கேக்குறான். சரியா? இப்ப நம்ம வந்து ஒரு சிங்கிள் மினிட் கண்டுபிடிக்கலாம். அப்ப 540 டிவைடட் பை 30. ஓகேவா? அப்ப 1 மினிட்டுக்கு வந்து 8 வேர்ட்ஸ். சரி 8 18 வேர்ட்ஸ். சரிங்களா? அப்ப 1 மினிட்டுக்கு வந்து 18 வேர்ட்ஸ். சரிங்களா? அப்ப 20 மினிட்ஸ்க்கு எவ்வளோன்னா 20 × 18 போட்டீங்கன்னா போதும். அப்ப 360 வேர்ட்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? 1 to many டிவைட் பண்ணோம். அடுத்தது சிங்கிள் இருந்து மெனி கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிப்ளை பண்ணோம். சரியா? இதையே சிங்கிள் ஸ்டெப்லயே நம்ம போட்டிருக்கோம். அப்ப 20 மினிட்டுக்கு 360 வேர்ட்ஸ். அப்ப 10 மினிட்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் 180 வேர்ட்ஸ். 5 மினிட்ஸ்னா 90 வேர்ட்ஸ். சரியா? இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதா யூனிட்டரி மெத்தட். ஓகேவா? இத சிங்கிள் ஸ்டெப்லயும் போடலாம். எப்படி போடலாம்? $540 words 30 மினிட்ஸ்ல. அப்ப 20 மினிட்ஸ்ல எவ்வளோ? ஈஸியா கண்டுபிடிச்சீங்கன்னா டைரக்டா இப்படி போட்டீங்கனாலும் ஆன்சர் வந்துடும். 540 டிவைடட் பை 240, அதாவது 30 மினிட்ஸ்ல 540 வேர்ட்ஸ்னா 20 மினிட்ஸ்ல எவ்வளோ? இப்படி போட்டீங்கன்னாலும் ஆன்சர் வந்துடும். சரியா? இது ஒரே ஸ்டெப்ல போடுறது. இது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இந்த மாதிரி சம்ஸ். இதெல்லாம் ஈஸி தான். சரியா? த காஸ்ட் ஆஃப் 10 நோட் புக்ஸ் 300 rupeesனா ஒரு நோட் புக்கோட விலை 30. சரியா? அப்ப ஃபைண்ட் த நோட் புக்ஸ் தட் கேன் பி பர்ச்சேஸ்டு ஃபார் ₹420 அப்படின்னா அப்ப 420 டிவைடட் பை 13 போடுவோம். அப்ப 14 நோட் புக்ஸ் வாங்கலாம். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் 5 நோட் புக்ஸ் சரியா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பார்த்துக்கலாம். சரியா? 45 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கன்சியூம் a stock of food in 2 months. ஓகேவா? ஒரு ஸ்டாக் இருக்கு. அது ரைஸு, ஓகேவா, பருப்பு எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அது ஒரு ஸ்டாக்கு. அவங்களுக்கு வந்து 45 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓகேவா 2 monthsக்கு, தட் இஸ் 60 டேஸ்க்கு வந்து வரும். சரியா? how many days the same stock last for 27 students. சரியா? அப்ப இங்க என்னன்னா 27 ஸ்டூடெண்ட்ஸுக்கு how many days கண்டுபிடிக்கணும். சரியா? இது வந்து நம்ம டைரக்டா ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சரியா? இது ஆல்ரெடி நம்ம சொன்னதான். 45 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டாக்ங்கிறது சேம் தான் இங்க. சரியா? 45 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 60 டேஸ் வருது அந்த ஸ்டாக். சரியா? இதுவே 27 டேஸ்க்கு எவ்வளவு டேஸ்ன்னு தெரியாது. ஓகேவா? ஆனா ஸ்டாக் வந்து சேம் தான். கரெக்டா? இங்க ஸ்டாக்ங்கிறது எவ்வளவுன்னு தெரியாது, ஆனா சேம் ஸ்டாக் தான் இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணா ரெண்டு பக்கம் ஸ்டாக்ங்கிறது காமன்ங்கிறனால, சரியா, இப்ப டைரக்டா போட்டுடலாம். சரியா? 45 டேஸ்க்கு 60 ஸ்டாக்கு. அப்போ 27க்கு எவ்வளவு டேஸ்? சரி, 45 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 60னா 27க்கு
எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் வரும் அப்படின்னா, அப்ப இது சிம்பிளா டேஸ் சிம்பிள் பண்ணோம்னா 45 இன்ட்டு 60 டிவைடட் பை 27 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? அப்ப சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 100. ஹண்ட்ரட் டேஸ்க்கு வந்து அந்த ஸ்டாக் வந்து அவங்களுக்கு வரும். ஓகேவா? இது இந்த மெத்தட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்டர்வியூ மெத்தட் தான், பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்டான சம், அடிக்கடி கேட்பான். சரியா? இங்க என்னன்னா இந்த ஸ்டாக்ங்கிறது காமன். ஓகேவா? ஸ்டாக் ஆஃப் ஃபுட்டுங்கிறது காமன். அதனால வந்து 45க்கு வந்து 60 இதே மாதிரி நம்ம வேற ஒரு சம் போட்டிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி மெத்தட் தான். 45 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 60 டேஸ்க்கு ஒரு ஸ்டாக் வருது. அதே மாதிரி 27 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ டேஸ் வரும் அப்படிங்கிறது. ஸ்டாக்ங்கிறது இங்கே காமன்ங்கிறதுனால ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிக்கிறோம், 100 டேஸ். ஓகேங்களா? ஈஸி தான். A car is running with uniform speed which covers, இது வந்து நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். சரியா? இன்டர்வியூ மெத்தட்ல தான் இது வரும். ஆனா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லயே இன்டர்வியூ மெத்தட். ஓகேவா? A car is running with uniform speed covers a distance of 96 km in 3 hours. 3 மணி நேரத்தில் 96 கிலோமீட்டர் போகுதுன்னா அப்போ 1 மணி நேரத்துக்கு 32 கிலோமீட்டர் போகுதுன்னு அர்த்தம். அப்புறம் என்ன கேட்கறான்? How much distance will the car cover in 5 hours running with the same speed? ஓகேவா? இப்போ 3 ஹவர்ஸ்க்கு 96னா 5 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ? அப்போ 96 டிவைட் பை 3 32 கிலோமீட்டர்ஸ். அப்போ 5 இன்ட்டு 32 வந்து 170 கிலோமீட்டர். இந்த சம் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல வருது. ஓகேவா? இது எல்லாமே ஈஸியான சம்ஸ் தான். காஸ்ட் ஆஃப் 24 பென்ஸ் வந்து 96னா காஸ்ட் ஆஃப் 16 பென்ஸ் எவ்வளோ? காஸ்ட் ஆஃப் 8 டஜன் மெனாஸ். இந்த டஜன் வர்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டஜன்னா 12. ஓகேவா? அது எல்லாத்துக்கும் தெரியும். காஸ்ட் ஆஃப் 8 டஜன் ஆஃப் 8 டஜன் பனானா கொடுத்துட்டு ஹவு மெனி பனானாஸ் கேன் பி பர்ச்சேஸ்ன்னு கேட்குறேன். ஹவு மெனி டஜன் கேட்கல. அதனால அந்த ஒரு டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? டஜன்னா 12. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஆஃப் டசன்னா 6. இது எல்லாமே கேட்பாங்க. ஏன்னா இங்க 8 டசன் கொடுத்துட்டு இங்க பனானா சிங்கிள் பனானாவோட எவ்வளவு பனானான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஹவு மெனி a man pays 30,000 rent for 4 months. ஓகேவா? how much pay for whole year அப்படின்னா அப்ப 13,000 டிவைடட் பை 4 போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இன்ட்டு 12. இயர்னா 12 months. அதனால 12ஆல் டிவைட் பண்றோம். இந்த மாதிரி கொஞ்சம் டைரக்டா கேட்காம இந்த டசன்னு கொடுக்கறது, இயர்னு கொடுக்கறது, மந்த்ஸ், மினிட்ஸ் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்கலாம். ஓகேவா? as usual அடுத்து ஞாபகம் வச்சுக்கிறது தான். காஸ்ட் ஆஃப் மெனிலிருந்து காஸ்ட் ஆஃப் ஒன்னா டிவைட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் ஒன்ல இருந்து காஸ்ட் ஆஃப் மெனினா கண்டுபிடிக்கணும்னா மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? மெனி டு ஒன்னா கண்டுபிடிக்கணும்னா டிவைட் பண்ணணும். 1 டு மெனினா மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதுல இம்பார்ட்டன்டான சம் இந்த சம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் சம் இன்டர்வியூ மெத்தட்ல. இதே மாதிரி வேற சம் கூட கேட்கலாம். சரியா? இந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இன்டர்வியூ மெத்தட்ல இவ்வளவுதான், ஒன்றும் பெருசா பார்த்துக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா மற்ற இதுல இருந்து வர்றது தான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், அதுல இருந்து வர்றதா இன்டர்வியூ மெத்தட் தான். சரிங்களா? அடுத்தது ரொம்ப ஈஸியான மெத்தடு பார்க்க போறோம், போத் மாஸ். சரிங்களா? இது இல்லைன்னா நமக்கு அடுத்தது ஆவரேஜும் ஆவரேஜும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கும். சரிங்களா? அந்த ரெண்டு மட்டும் இருக்கும். அந்த ரெண்டும் ஒரே கிளாஸ்ல கூட பார்த்துடலாம்.
அதுக்கப்புறம் நம்ம ரெகுலரா சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்றது இதுல தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி ஈஸியா நம்ம மார்க் விடுறது இதுல தான் இருக்கும். ரொம்ப அவசரப்பட்டு நீங்க போடையில வந்து இதுல மார்க் விடுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சரிங்களா? எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணுவீங்கிறத நான் சொல்றேன். இது ஒரு பேசிக் மேத்ஸ் கொஸ்டின்ஸ் தான். இதனால இதுலயே நிறைய பேர் வந்து ஆன்சர்ஸ் வந்து தப்பா போட்டுருவீங்க அவசரத்துல போட்டு. சரியா? இந்த போத் மாஸ்ங்கிறது என்னன்னா அந்த கொஸ்டின் அந்த வேர்ட்லயே இருக்கிறது தான். ஓகேவா? பீனா பிராக்கெட்டு, ஓனா ஆஃப்னு சொல்லலாம், ஆர்டர்ஸ்னு சொல்லலாம், பவர்னு சொல்லலாம். சரிங்களா? கீழே எல்லாமே அதனோட சிம்பிளோட கொடுத்துருக்கேன். ஓகேவா? பிராக்கெட்னா எப்படி இருக்கும், ஆர்டர்ஸ்னா என்னது, ஸ்கொயர் ரூட்டு, ரூட் ஆஃப் அப்படி வர்றது, டிவிஷன்னா உங்களுக்கு தெரியும், மல்டிப்ளிகேஷனா தெரியும், அடிஷன்னா தெரியும், சப்ராக்ஷன்னா தெரியும். ஓகேவா? பிராக்கெட்டு, ஆர்டர்ஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இதுதான் போத் மாஸ். ஓகேவா? ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் வந்துச்சுன்னா, ஒரு சம் வந்துச்சுன்னா இது எந்த ஆர்டர்ல பண்ணணும் அப்படிங்கிறத போத் மாஸ் லான்னு சொல்லுவாங்க. இந்த போத் மாஸ் லா அப்படிதான் பண்ணணும். அப்படியே அந்த வேர்டில் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டு, தென் ஆர்டர்ஸ், தென் டிவிஷன், தென் மல்டிப்ளிகேஷன், தென் அடிஷன், தென் சப்ராக்ஷன். சரியா? இதை வந்து இந்த போத் மாஸ் வந்து 4ஆ பிரிச்சுக்கலாம். 4 எப்படின்னா பி ஒன்று, பி தனி, ஆர்டர்ஸ் தனி, டிஎம் டிவிஷனும் மல்டிப்ளிகேஷனும் தனி, அடிஷனும் சப்ராக்ஷனும் தனி. இந்த 4ஆ பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு சம்ல பிராக்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். பிராக்கெட் இல்லாத மாதிரி பண்ணிடணும் அந்த ஈக்குவேஷனை. ஒரு சம் வந்துச்சுன்னா, ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ஒரு ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிராக்கெட்டை சால்வ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ், பவர்ஸ் இதெல்லாம் இருந்தா நம்ம சால்வ் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிவிஷன் மல்டிப்ளை. இந்த டிவிஷன் மல்டிப்ளைல நம்ம சம்ம எப்பவுமே லெஃப்ட்ல இருந்து ரைட்ல சால்வ் பண்ணிட்டு போவோம். இப்படி லெஃப்ட் டு ரைட் தான் நம்ம சால்வ் மெத்தட் வந்து லெஃப்ட் டு ரைட் தான். அப்ப லெஃப்ட் டு ரைட் சால்வ் பண்ணி போயில ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்தா ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணணும், ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை வந்தா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அந்த டிஎம்ல ஃபர்ஸ்ட் எது வருதோ லெஃப்ட் ரைட் சால்வ் பண்ணிட்டு போயில அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை வந்தா மல்டிப்ளை தான் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்தா டிவிஷன் தான் பண்ணணும். இந்த ரெண்டுலயே. ஓகேவா? லெஃப்ட் ரைட் சால்வ் பண்ணிட்டு போகல. ஓகேவா? சேம் கண்டிஷன் தான் அடிஷன் சப்ராக்ஷனுக்கும். சரியா? அடிஷன் சப்ராக்ஷன் எது ஃபர்ஸ்ட் பண்ணணும்னா லெஃப்ட் டு ரைட் போகல ஃபர்ஸ்ட் எதுக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அந்த மாதிரி. ஓகேவா? அடிஷன் வந்தா அடிஷன், சப்ராக்ஷன் வந்தா சப்ராக்ஷன். அதனால தான் 4ஆ பிரிச்சு சொன்னேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட், தென் ஆர்டர்ஸ், தென் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன், தென் அடிஷன் சப்ராக்ஷன். சரிங்களா? பிராக்கெட் ஃபர்ஸ்ட், ஆர்டர்ஸ் நெக்ஸ்ட், டிஎம்ல டி ஃபர்ஸ்ட் வந்தா டி, எம் ஃபர்ஸ்ட் வந்தா எம். அதே மாதிரி தான் அடிஷன் சப்ராக்ஷன்ல ஃபர்ஸ்ட் அடிஷன் வந்தா அடிஷன், சப்ராக்ஷன் வந்தா சப்ராக்ஷன். சரிங்களா? இதுல இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சம்ல. இதுதான் டிவிஷனுக்கு நான் இங்க யூஸ் பண்றது. ஓகேவா? ஓகே. 5 டிவைடட் பை 6 இன்ட்டு 6னா நம்ம போத் மாஸ் லால 4ஆ பிரிச்சிருக்கோம். பி பி ஓ டிஎம் ஏஎஸ். ஓகேவா? இதுல பிராக்கெட் இல்ல, இந்த சம்ல ஆர்டர்ஸ் இல்ல, டிவிஷன் இருக்கு, மல்டிப்ளை. இப்ப எப்படி லெஃப்ட் ரைட்னா என்னன்னா இதுதான் லெஃப்ட் ரைட். 5 டிவைடட் பை, இது சம் எப்படி படிப்போம் நம்ம, 5 டிவைடட் பை 6 மல்டிப்ளை 6 அப்படி படிப்போம் இல்லையா? அதான் இந்த லெஃப்ட் ரைட் கிட்ட சால்வ் பண்ணிட்டு போவோம். ஓகேவா? ஓகே. இப்ப இந்த லெஃப்ட் ரைட்ல ஃபர்ஸ்ட் எது வருது, டிவிஷன் வருது. அப்ப இந்த இடத்துல டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், தென் தான் மல்டிப்ளை பண்ணணும். அதான் மீனிங். ஓகேவா? சில சம்ல ஆன்சர் கரெக்டா வரும், ஆனா சில சம்ல ஆன்சர் தப்பாவும் போகும். சரியா? நெக்ஸ்ட் இப்படி வந்துச்சுன்னா இதே சேம் மெத்தட் தான், அடிஷன் சப்ராக்ஷன் மட்டும் தான் இருக்குது. லெஃப்ட் ரைட் சால்வ் பண்ணிட்டு போறோம். லெஃப்ட் ரைட்ல ஃபர்ஸ்ட் வந்து எது வருது, சப்ராக்ஷன் வருது. அப்ப ஃபர்ஸ்ட் சப்ராக்ட் தான் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது தான் அடிஷன் பண்ணணும். அப்படிதான் மீனிங். ஓகேவா? ஓகே.
இப்படி இருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் லெஃப்ட் ரைட்டு சால்வ் பண்ணிட்டு போவோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கு, அப்போ பிராக்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணணும். இதை பிராக்கெட் எல்லாம் பண்ணணும். இப்போ 5 டிவைடட் பை 10னா 0.5, அதாவது 1/2. ஓகேவா, 1/2. அடுத்தது 1 டிவைடட் பை 2 மல்டிப்ளை 3. இந்த பிராக்கெட் அப்படியே இருக்கும். ஓகேவா, அப்ப இது வந்து 3/2 + 2 - 2. ஓகேவா, அப்ப லெஃப்ட் ரைட்ல பண்ணிட்டு போயில லெஃப்ட் ரைட்ல ஃபர்ஸ்ட் எது இருக்கு, அடிஷன் தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் அடிஷனை தான் பண்ணணும். இந்த 2 - 2 இங்க 0ன்னு போடக்கூடாது. ஓகேவா, லெஃப்ட் ரைட்ல சால்வ் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, பிளஸ் இருக்கா, அந்த பிளஸ் தான் பண்ணணும். சரியா, இதுதான் மீனிங். இங்க டைரக்டா நீங்க எடுத்து 2 - 2 0ன்னு போட்டக்கூடாது, ஆன்சரே தப்பா வரும். ஓகேவா, அப்ப 3 டிவைடட் பை 2 + 2 இந்த ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தான் -2 போகணும். ஓகேவா, இதுதான் வந்து இந்த லா யூஸ் பண்றது. B ஃபார் பிராக்கெட், O ஃபார் ஆர்டர்ஸ். ஆர்டர்ஸ்னா 5 ஸ்கொயர்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஓகேவா, அப்படின்னு இது என்ன அர்த்தம், 5 × 5ன்னு அர்த்தம். அதான் 25. சப்போஸ் இங்க வந்து 5 to the power of 5 cube அப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 5 × 5 × 5, அப்போ 225. ஓகேவா, இதை பண்ணிட்டு தான் அடுத்தது வந்து சரி 125. 5 × 5 × 5 வந்து 125. 125 பண்ணி இந்த சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்தது இதுக்கு போகணும். சரியா, ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டு, தென் ஆர்டர்ஸ், தென் டிஎம், தென் ஏஎஸ், டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் சப்ராக்ஷன். சரியா, இதுதான் வந்து பேசிக். ஓகேவா, சொன்னா பிராக்கெட்ஸ், ஆர்டர்ஸ், டிவிஷன் மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஓகேவா, இப்போ இதுலயே பாருங்க சம் கொடுத்துருப்போம். போத் மாஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். டூ த திங்ஸ் இன் பிராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகேவா, கீழே இருக்கிற சம் பாருங்க. 4 மல்டிப்ளை பிராக்கெட் ஓபன் பண்ணி ஓபன் பிராக்கெட்டு க்ளோஸ்டு பிராக்கெட் இருக்கும். ஓகேவா, 5 + 3 அப்படின்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் 5 + 3 8 பண்ணிட்டு பிராக்கெட் வந்து இல்லாம பண்ணிடணும். ஓகேவா, பிராக்கெட் தேவையில்லை. அதுக்கப்புறம் சிங்கிள் வேல்யூ பண்ணிட்டோம்னா பிராக்கெட் தேவையில்லை. அப்போ 4 × 8 32. இதுவே நீங்க மாத்தி போட்டீங்கன்னா பாருங்க ஆன்சரே தப்பா வரும். 4 × 5 போட்டீங்கன்னா 20, 20 + 3 23. 32க்கும் 23க்கும் ஆன்சர் வேற தான். அதனால மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷனா நீங்க ஆன்சர் கரெக்டாவே வந்தாலும் சில சம் கரெக்டாகவும் வரும், ஒரே மாதிரி வரும். அது கரெக்ட்னு சொல்ல முடியாது, ஒரே ஆன்சர் வரலாம். ஆனா மெத்தட் வந்து போத் மாஸ் அந்த லா படி பண்றதுதான் கரெக்ட் மெத்தட். ஓகேவா, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் இல்ல ஆஃப்னு சொல்லுவோம். ஓகேவா, 5 மல்டிப்ளை 2 ஸ்கொயர். அப்ப 2 ஸ்கொயர்னா 4, அப்போ 5 × 4 20. இதுவே வந்து 5 × 2 10 போட்டு 10 ஸ்கொயர் போட்டு 100ன்னு போட்டீங்கன்னா தப்பு. ஓகேவா, இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த ஆஃப்னு சொல்றோம் இல்லையா, 5 of 5 அப்படின்னு என்ன அர்த்தம்னா 5 மல்டிப்ளை 5 மல்டிப்ளை 5 அர்த்தம். இந்த ஆஃப்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். அதெல்லாம் ஏன் வச்சுக்கோங்க, ஆஃப்னு வந்தா மல்டிப்ளைன்னு அர்த்தம். ஓகேவா, அதே மாதிரி இந்த மாதிரி பிராக்கெட்ல இங்க இருந்தாலும் இதுக்கு மீனிங் என்னன்னா 5 மல்டிப்ளை 2 + 3ன்னு அர்த்தம். சரி, 2 + 3 இதுதான் மீனிங். ஓகேவா, இது ஈக்குவல் டு 5 of 2 + 3. இது எல்லாமே ஒரே மீனிங் தான். ஓகேவா, 5 of 5 பிராக்கெட் ஓபன் பிராக்கெட்டு க்ளோஸ் பிராக்கெட் பண்ணாலும் சரியா மல்டிப்ளை நடுவில் இருக்குன்னு அர்த்தம். அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இது ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஆஸ் யூசுவல் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஒரு மைனஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணா பிளஸ் வேல்யூ வரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அதே மாதிரி 2 பிளஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் பிளஸ் வேல்யூ தான் வரும். ஓகேவா, இதுவே ஆப்போசிட்டா எனி ஒன்
ஆல்டர்னேட்டா இருந்தா கண்டிப்பா மைனஸ் வேல்யூ தான் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ். டிவிஷனுக்கு இதே ரூல் தான், டிவிஷனுக்கு இதே ரூல் தான், மல்டிப்ளைக்கு இதே ரூல் தான். சரியா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ், மைனஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 5 ஈக்குவல் டு பிளஸ் 25. ஓகேவா? 5 இன்ட்டு 5னாலும் 25. இங்க வெறும் 5 போடுறதும் முன்னாடி பிளஸ் 5 போடுறதும் ஒண்ணுதான். சரியா? எதுவுமே போடலைன்னா பாசிட்டிவ்னு அர்த்தம். ஓகேவா? மைனஸ் 5 இன்ட்டு பிளஸ் 5 வந்து மைனஸ் 25. ஓகேவா? 5 இன்ட்டு மைனஸ் 5னாலும் மைனஸ் 25 தான். இது எப்பவுமே நம்ம மைனஸ் வரையில, முன்னாடி வரையில பிரச்சனை இல்லை, செகண்ட் நம்பர் வரையில நம்ம பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். சரியா? இதை வந்து எப்படி சொல்லலாம்? 5 ஆஃப் மைனஸ் 5ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். இதுவே 5 ஆஃப் மைனஸ் 5னாலும் ஒண்ணுதான். இது எல்லாமே ஒரே மீனிங் தான், பார்த்துக்கோங்க. இது 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 எல்லாமே ஒரே மீனிங் தான். மெயினா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நீங்க இங்க ஒரு மைனஸ் 5 இருக்கு, மைனஸ் 5 இருக்கு. இதை நீங்க சால்வ் பண்ணி எப்படி போடணும்னா மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 5ன்னு மீனிங்கு, ஆன்சர் வந்து 25ன்னு போடுவோம். சரியா? சப்போஸ் இங்க ஒரு பிளஸ் வேல்யூ அப்படி இருக்குன்னா என்ன மாறும்னா இது வந்து மைனஸ் 5. ஓகேவா? இந்த என்ன இடத்துல இருக்கு, இந்த இடத்துல மல்டிப்ளை இருக்குதா அர்த்தம். அப்ப மைனஸ் இன்ட்டு பிளஸ் வந்து மைனஸ். ஓகேவா? ஈக்குவல் டு மைனஸ் 10ன்னு ஒரு ஆன்சர். ஓகேவா? இதுவே இந்த இடத்துல மைனஸ் 5 பிளஸ் 5 அப்படி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? 0. சரியா? இதுவே மைனஸ் 5 மைனஸ் மைனஸ் 5 அப்படி இருக்குதுன்னா என்ன ஆகும்? மைனஸ் 5 இன்ட்டு சரி மைனஸ் 5. இந்த என்ன ஆகும்? இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ்னாலும் மைனஸ் இன்ட்டு பிளஸ்னாலும் இதே டிவைடுக்கும் சேம் ரூல் தான். சரிங்களா? டிவைடுக்கும் சேம் ரூல் தான். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிராக்கெட் வந்து வெளியில வரையில இந்த இடத்துல மல்டிபிள் சிங்கிள் இருக்கிறதா மீனிங். ஓகேவா? அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே பேசிக். ஆஸ் யூஷுவல் பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் பண்ணணும். அடுத்தது சேம் மல்டிப்ளையா டிவைடடான ஆஸ் யூஷுவல் நான் சொன்னதுதான். லெஃப்ட் ரைட்ல ஃபர்ஸ்ட் எது வருதோ அது பண்ணணும். ஓகேவா? இந்த சம்ல 2 + 5 மல்டிப்ளை 3 இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் 5 இன்ட்டு 3 பண்ணிடணும் 15. இதுவே வந்து 2 + 5 பண்ணீங்கன்னா தப்பு. ஓகேவா? போத் மஸ்ட் லா படி தான் பண்ணணும். பிராக்கெட், ஆர்டர்ஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். சரியா? சில இதுல ஆன்சர் கரெக்டா வந்தாலும் நம்ம போட்ட மெத்தட் தப்புன்னு அர்த்தம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நம்ம வந்து ஆன்சர் வந்து கரெக்டா வரணும், கரெக்டான மெத்தட்னா இந்த ரூல் ஃபாலோ பண்ணி போத் மாஸ் அப்படிங்கிற ரூல் ஃபாலோ பண்றது தான் கரெக்ட். ஓகேவா? as usual ஒரு ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர், பிராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட், ஆர்டர்ஸ் செகண்ட். ஆர்டர்ஸ்னா பவர்ஸ்னு வரலாம், ஸ்கொயர் ரூட்டும் வரலாம். ஓகேவா? டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் அது லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற ஒரு ரூல் யூஸ் பண்ணுவோம், அதுலயே சப் ரூல். ஓகேவா? அடுத்து அடிஷன் சப்ராக்ஷன் சேம் சப் ரூல். அடிஷன் சப்ராக்ஷன்ல ஃபர்ஸ்ட் அடிஷன் வந்தா அடிஷன், சப்ராக்ஷன் வந்தா சப்ராக்ஷன். ஓகேவா? நம்ம டைரக்டா சம் போடுவோம். ஓகேவா? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரைட். ஓகேவா? இந்த இடத்துல
பிராக்கெட் இல்லை, ஆர்டர்ஸ் இல்லை. ஓகே, ரெண்டுமே இல்லை. ரெண்டாவது என்ன இருக்கு? மற்ற எல்லாமே இருக்கு. மல்டிப்ளிகேஷன் இருக்கு, சப்ராக்ஷன் இருக்கு, டிவிஷன் இருக்கு, அடிஷன் இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரைட்ல எது இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 5 into 13 இருக்கு. அப்போ மல்டிப்ளை ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். 15 minus 12 divided by 4 plus 8. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல இங்க டிவிஷன் இருக்கு. அப்போ அதை பண்ணிடலாம். ஓகேவா? 15 minus 12 divided by 4 வந்து 3 plus 8. அடுத்தது இருக்கு அடிஷன், சப்ராக்ஷன் இருக்கு. அப்போ லெஃப்ட் ரைட்ல ஃபர்ஸ்ட் எது வருது? சப்ராக்ஷன் தான் வருது. அப்போ 12 plus 8. ஆன்சர் ஃபைனலா வந்து 20. சரியா? 5 into 13 ஃபர்ஸ்ட் பண்றோம். நெக்ஸ்ட் 12 divided by 4 பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 15 minus 3 பண்றோம். அடுத்து இங்கே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் மல்டிப்ளைல மல்டிப்ளை ஃபர்ஸ்ட் வருது, அதனால ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? புரியுதுல? லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஃபாலோ பண்றோம். அதுல ஃபர்ஸ்ட் எது வருதோ அது பண்றோம். இதுல வந்து டிஎம்ஏஎஸ் இந்த 4 மட்டும் இருந்தது, 4 யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்த சம். இதுல ஃபர்ஸ்ட்ல 3 பிளஸ் இதுல வந்து டிவிஷன் ஃபர்ஸ்ட் வருது. அப்ப 6 divided by 3 2 ஆயிரும். 2 multiply 2. அடுத்ததுல 3 plus 4. ஓகேவா? அடுத்ததுல 7. ஃபர்ஸ்ட் இதை தான் பண்ணணும். சரிங்களா? சப்போஸ் இதை பண்ணீங்கன்னா 3 into 2 6 ஆயிரும். 6 divided by 6 1 ஆயிரும். அப்ப 3 plus 1 4ன்னு ஆன்சர் வரும். அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? டிவிஷன் மல்டிப்ளைல ஃபர்ஸ்ட் எது வருது? அந்த டிவிஷன் வருது. அதனால இதை பண்ணீங்கன்னா 2 ஆயிரும். 2 into 2 4, 3 plus 4 7. அடுத்தது இந்த இதுல என்ன வருது? 30 மைனஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணணும். ஓகேவா? பிராக்கெட்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இதுல வந்து பிராக்கெட் உள்ளேயே வந்து என்ன இருக்கு? பவர்ஸ் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் அதை சால்வ் பண்ணணும். அப்ப 5 into 2 cube 8. 2 into 2 into 2 8 minus 15. ஓகேவா? அடுத்தது 30 மைனஸ் இந்த பிராக்கெட்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 5 into 8 40. அப்ப 5 into 8 40 மைனஸ் 15. அடுத்தது 30 மைனஸ் 25. ஓகேவா? அடுத்ததுல 30 மைனஸ் 25 ஈக்குவல் டு 5. ஓகேவா? இங்க வந்து என்ன வேல்யூ இருக்குது? பிளஸ் வேல்யூ இருக்கு. அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், அதனால மைனஸ் போறோம். சப்போஸ் இதே சம்ல இந்த இடத்துல மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே சம்ல இந்த இடத்துல மைனஸ் இருக்கு அப்படின்னா, ஓகேவா, இது மைனஸ் இது மைனஸ். அப்ப மைனஸ் 40 மைனஸ் 25 எவ்வளோ? மைனஸ் 55. ஓகேவா? மைனஸ் 40 மைனஸ் 15 எவ்வளோ? மைனஸ் 55. அப்ப இங்க என்ன ஆகும்? 30 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகும், ஈக்குவல் டு 85 ஆன்சர் மாறும். ஓகேவா? ஒரே ஒரு மைனஸ் தான் வந்திருக்கு, ஆன்சர் வந்து கம்ப்ளீட்டா மாறும். சரிங்களா? இந்த பிராக்கெட்ல இருந்து மைனஸ் எடுக்கல, ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அதே இடத்துல சில டைம் எங்க மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருப்போம் ஃபர்ஸ்ட் எடுத்ததையும். அப்ப இந்த 4 ஸ்டெப்லயும் இந்த மைனஸ் கொண்டு வந்துட்டே இருக்கணும். அப்ப இப்ப எப்படி ஆன்சர் மாறும்? 25 மாறும். சரியா? சப்போஸ் ஸ்டார்டிங்லேயே மைனஸ் கொடுத்துருவான்.
ஓகேவா? ஸ்டார்டிங்லேயே மைனஸ் கொடுத்துட்டானா அந்த மைனஸை லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேரி பண்ணணும். ஓகேவா? அதை மறந்துடக்கூடாது. இங்க 2 பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்ப ரெடி ஈக்குவலாவும் சால்வ் பண்ணிட்டு வரலாம், பேரலாவும் இல்ல வந்து தனித்தனியாவும் சால்வ் பண்ணலாம். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த இதுல என்ன ஆகும்? 15 டிவைடட் பை 3. 15 டிவைடட் பை 3 எவ்வளோ? 5. 5 பிளஸ் 4 வந்து 9. அப்ப இந்த பிராக்கெட் 9 ஆயிருது. மைனஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது என்ன பண்றோம்? 3 ஸ்கொயர் வந்து 9. 9 மைனஸ் 7 இன்ட்டு 2. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் தான் வந்து சிம்பிள் பண்ணணும். ஓகேவா? அதனால அது ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது 9 மைனஸ், இதுல என்ன பண்ணோம்? 9 மைனஸ் 14. அடுத்த ஸ்டெப் 9 மைனஸ் மைனஸ் 5. அப்ப என்ன ஆகும்? 9. இங்க மைனஸ் இருக்கு, உள்ளே மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், அப்போ பிளஸ் 5 ஈக்குவல் டு 14. ஓகேங்களா? சொல்லுங்க. 2 பிராக்கெட் இருந்தா இதை தனியா சால்வ் பண்ணிக்கணும், இதை தனியா சால்வ் பண்ணணும். ஓகேவா? சொல்லு சொல்லு. அடுத்தது இது இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் சால்வ் பண்றோம். என்ன பண்றோம்? 9 மைனஸ் 2 இன்ட்டு 7 பிளஸ், அதே மாதிரி இந்த பிராக்கெட்ல 5 இன்ட்டு 3 மைனஸ் 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் வந்து 4. அடுத்த ஸ்டெப்ல 9 மைனஸ் 14 பிளஸ் 5 பிளஸ் 3 தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். 15 மைனஸ் 4. அப்ப 9 மைனஸ் 14 மைனஸ் 5 பிளஸ் 11. சார் 27 வரும் சார் 3 கியூப். சாரி 3 கியூப் இருக்கா? ஓகேவா? ஆன்சர் வந்து 24. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எதை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பவர் பண்றோம், அடுத்தது இங்கே மல்டிப்ளை இருக்கும், நெக்ஸ்ட் அடுத்து மல்டிப்ளை பண்ணோம், அடுத்தது சிங்கிள் வேல்யூ வந்துருச்சு. அதே மாதிரி இங்கேயும் ஃபர்ஸ்ட் பவர் கம்ப்ளீட் பண்ணிடணும். அடுத்து அடிஷன் சப்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் இது இருக்கு, மல்டிப்ளை இருக்கு, அதை பண்றோம். நெக்ஸ்ட் வந்து சப்ராக்ட் பண்றோம். சரியா? இதுவே இந்த சம்ல அப்ளை மாதிரி நான் போட்ட மாதிரி 3 ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து 9 வந்திருக்கும், மைனஸ் வேல்யூ வந்திருக்கும். சரியா? -5 ஆன்சர் வந்து +6ன்னு வந்திருக்கும். ஓகேவா? 3 ஸ்கொயரா இருந்திருந்தா இது இந்த சம்ல 3 கியூப் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இந்த கியூப் இருக்கிறது சிம்பிளா வந்து 1ல இருந்து ஒரு 9 வரைக்கும், 9 கியூப், 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸி. கொஞ்சம் டப்பான சம் கேட்கணும்னா 9 கியூப் கூட கேட்கலாம். ஓகேவா? அதனால ஸ்கொயரும் வந்து 9 ஸ்கொயர் வரைக்கும் வச்சுக்கோங்க, கியூபும் வந்து 9 கியூப் வரைக்கும் ஜஸ்ட் ஒரு லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து அவ்வளவு கேட்கறது இல்லை, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். 7 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9னா 3ன்னு அர்த்தம். ஓகேவா? இது என்னன்னா 3 இன்ட்டு 3, 2 3ல ஒரு 3யை வெளியில் எடுத்துடணும். ஓகேவா? அந்த ஸ்கொயர் ரூட் அது சொல்லுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9னா இதே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 எப்படி வரும்? 16 4 இன்ட்டு 4ன்னு பிரிக்கலாமா? அப்ப வெளியில வரையில ஒரு 4ஆ வரும். ஓகேவா?
ஓகே, இந்த இதுல இங்க மல்டிப்ளை சிம்பிள் கொடுத்துருக்கான் பார்த்துக்கோங்க. அடுத்துல 4 ஸ்கொயர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணிடணும். 16 - 3 + 1. அடுத்ததில் இது வந்து 4000 மல்டிப்ளை 16 - 3 வந்து எவ்வளோ 13. 13 + 1 14. ஓகேவா? ஜஸ்ட் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை கொடுத்துருக்கான், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே நம்ம என்னன்னா எதுவுமே கொடுக்கலினால என்ன அர்த்தம்னா மல்டிப்ளைன்னு தான் அர்த்தம். இதே சம் வந்து இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கலினாலும் மல்டிப்ளை இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் டிவைடட் பை சிம்பிள் கொடுத்துருந்தானா டிவைடட் பை யூஸ் பண்ணணும். இதுவே டிவைடட் பை கொடுத்துருந்தானா 4/4 வரும். 4/4 ஆன்சர் வந்து 2/7. ஓகேவா? டிவைடட் பை கொடுத்துருந்தாங்கன்னா, எதுவுமே கொடுக்கலனா மல்டிப்ளை தான் அர்த்தம், இல்லைன்னா மல்டிப்ளை சிம்பிளும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த சம்ல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளை டிவைடட் பை சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மேல இருக்க சால்வ் பண்றோம். 4 ஸ்கொயர் வந்து 16. 4 ஸ்கொயர் வந்து எவ்வளோ 16. அடுத்து என்ன பண்ணணும், -6 தான் பண்ணணும். 16 - 6 வந்து 10. 10 + 5 வந்து 15. அப்போ இந்த பிராக்கெட் வந்து 15 ஆயிரும் டிவைடட் பை. ஓகேவா? இது வந்து 3 ஸ்கொயர் பண்ணா 9 ஆயிரும். ஓகேவா? அப்ப 9 + 8 மைனஸ் அடுத்து என்ன பண்ணணும், 7 × 2 பண்ணணும். அப்போ 14. ஓகேவா? அப்ப 9 + 8 - 14. ஓகேவா? அப்போ 15 டிவைடட் பை. ஓகேவா? 9 + 8 எவ்வளோ 17. 17 - 4 வந்து 3. அப்ப 15 டிவைடட் பை 3 வந்து 5. ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூ மைனஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இந்த இடத்துல மைனஸ் வருதுன்னா இங்க மைனஸ் வந்தாலும் சரி ஆன்சர்ல மைனஸ் வரும். மேல மைனஸ் கீழே மைனஸ் வந்ததுன்னா ஆன்சர் பிளஸ்ல வரும். ஓகேவா? அதான் மைனஸ் டிவைடட் பை மைனஸ் வந்து பிளஸ், அது மல்டிப்ளை மாதிரியே தான். ஓகேவா? இதுவே மேல மேல டிவைடட் பை வந்தாலும் மைனஸ் வரும். ஓகேவா? பிளஸ் இன்ட்டு பிளஸ் மாதிரி, சரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் மாதிரி மைனஸ் டிவைடட் பை மைனஸும் பிளஸ் தான். ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு, நான் உங்களுக்கு இதில் போடுறேன். ஒரு சம் சால்வ் பண்ணுவோம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. ஓகேவா? இந்த சம்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், 16 மைனஸ். ஓகேவா? பிராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை பிராக்கெட் சால்வ் பண்ணும். அப்போ பிராக்கெட் தான் சால்வ் பண்ணும். பிராக்கெட்குள்ள போனா மறுபடியும் பிராக்கெட் இருக்கு மறுபடியும், அப்போ அந்த பிராக்கெட் சால்வ் பண்ணும். அந்த பிராக்கெட்ல அதுக்குள்ள ஒரு பிராக்கெட் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் தான் சால்வ் பண்ணும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்று ஒரு ஓப்பன் பிராக்கெட் இருந்தா கண்டிப்பா ஒரு க்ளோஸ்ட் பிராக்கெட் இருக்கும். இங்க பிராக்கெட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிராக்கெட் சிம்பிள் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சரியா? இதுவும் பிராக்கெட் சிம்பிள் தான், இதுவும் பிராக்கெட் சிம்பிள் தான், இதுவும் பிராக்கெட் சிம்பிள் தான். மூணுமே உங்களுக்கு டிஃபரன்சியேஷனுக்காக மூணா கொடுத்துருக்கேன், மாத்தி கொடுத்துருக்கேன். ஒரே மாதிரி சிம்பிள்லையும் கேட்கலாம். சரியா? பட் பிராக்கெட்குள்ள பிராக்கெட் இருந்தா ஃபர்ஸ்ட் உள்ள எது இருக்கோ அதான் சால்வ் பண்ணணும். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் இதைத்தான் சால்வ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இங்க இதைத்தான் சால்வ் பண்ணுமா? அப்ப இதை சால்வ் பண்ணா என்ன வரும், ஃபர்ஸ்ட்
லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல பண்ணோம். லெஃப்ட் ரைட்ல பண்ணோம்னா 8 டிவைடட் பை 4 அதைத்தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்ப 8 டிவைடட் பை 4 பண்ணா 2 ஆயிரும். இந்த இடத்துல 2 வந்துடும். ஓகேவா? அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது? 2 மல்டிப்ளை 2 -1 + 3 ஆயிருது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல மல்டிப்ளை இருக்கு. அப்ப 2 × 2 4. அப்ப 4. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 8 டிவைடட் பை 4 2 ஆகுது. அடுத்து 2 × 2 4 ஆயிருது. அப்ப 4 -1 + 3 வருது. ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் லெஃப்ட் ரைட்ல ஃபர்ஸ்ட் எது வருது? மைனஸ் தான் வருது. அப்ப 4 -1 3 ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 + 3 வந்து 6 ஆகுது. அப்ப இந்த பிராக்கெட் வந்து இல்லாம பண்ணிட்டோம். 6 ஆன்சர். சரியா? இன் பிட்வீன்ல அடுத்தது ரெண்டாவது பிராக்கெட் பண்ணணும், இது பண்ணணும். ஓகேவா? ஓகே. இதுல நான் as usual சொன்னேன் 14 of 2 னா என்ன அர்த்தம்? 14 மல்டிப்ளை 2 னு அர்த்தம். அப்ப இது 28 ஆகுது. 28 - 6 வந்து எவ்வளோ? 28 - 6 எவ்வளோ? 22. ஓகேவா? 22. இங்க பிராக்கெட் க்ளோஸ் ஆகல, 2 × 22 வரும். ஓகேவா? அப்ப ரெண்டு பிராக்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது 16 இந்த பிராக்கெட்ல 5 - 2 × 2. அப்ப இந்த இடத்துல 2 × 2 44. ஓகேவா? 44. அப்ப 5 - 44. 5 - 44. கரெக்டா? 5 - 44. இப்போ 5 - 44 எவ்வளோ? -39. கரெக்டா? -39. சரியா? அடுத்த ஸ்டெப்ல 16 இது 16 மைனஸ் இன்டு மைனஸ் எவ்வளோ? பிளஸ் ஆயிரும். அப்ப 16 + 39 = 55. ஓகேவா? நிறைய பேர் சால்வ் பண்ணி பார்த்தீங்க. ஒருத்தர் 25 போட்டீங்க, நிறைய பேர் 55 போட்டீங்க. ஓகேவா? எந்த இடத்துல தப்பு பண்ணீங்கன்னு நீங்களே பாருங்க. 25 ஆன்சர் வந்துச்சு இல்லையா? அவங்கள எந்த இடத்துல தப்பு பண்ணீங்கன்னு பாருங்க. இதுல வந்து 3 பிராக்கெட் இருக்கு. இந்த 3 பிராக்கெட் இருந்தா ஃபர்ஸ்ட் இன்னர் பிராக்கெட் எது உள்ள இருக்கோ அதான் பண்ணணும். இதை சால்வ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது இந்த பிராக்கெட்டு, அதுக்கு அடுத்தது டோட்டலா இருக்கிறது. சப்போஸ் இந்த சம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி மைனஸ் கொடுத்துருவான், அது மட்டும் பார்த்துக்கோங்க. மைனஸ் மேக்சிமம் நீங்க தப்பு பண்ண வேண்டிய இடம் இந்த மைனஸ் இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இதை சால்வ் பண்ற இதுல இந்த மைனஸ் விட்டுருவீங்க. அப்ப இந்த இடத்துல மைனஸ் வந்துச்சுன்னா ஆன்சரே மாறும், 23 தான் வரும். ஓகேவா? அந்த இடத்துல சப்போஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் 23 தான் வரும். இந்த இடத்துல பிளஸ் இருந்தாலும் மாறும். அது முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த சம் நான் கொடுக்குறேன். இதெல்லாம் உங்களுக்கு நான் குரூப்லயே போட்டு விடுறேன். இது ஒரு முக்கியமான சம்ம. இதெல்லாம் சால்வ் இந்த சம் ஒன்று. ஓகேவா? இது டிவைடட் பை சிம்பிள். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே ஒரு பிராக்கெட் இருக்கும், 2 3 பிராக்கெட் இருக்கு இதுலயும். ஓகேவா? 3 இருக்கும். அப்புறம் மடி தனித்தனியா இருக்கும். இங்க 1/6 கொடுத்துருப்பேன், இங்கேயும் ஒரு 1/6 இருக்கும். இந்த சம் சால்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? நான் குரூப்ல போட்டு விடுறேன். இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சம் இருக்கும். அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டா போத் மார்க்ஸ் அவ்வளவுதான். ஈஸியா
இந்த 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 ரெண்டு சம்மு ஓகேங்களா. இதெல்லாம் சால்வ் பண்ணீங்கன்னாவே இது வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இதையும் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா போத் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸின்னு அர்த்தம். ஓகேவா, இந்த ரெண்டு சம்மு இந்த மாதிரி சில டைம் கேட்பாங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஈக்குவல் டு போட்டு, ஓகேவா, இந்த இடத்துல என்ன வரும், ஈக்குவல் டுவா இல்ல வந்து நாட் ஈக்குவல் டுவா, இந்த மாதிரியும் கேட்பாங்க. இந்த இடத்துல என்ன வரும் பிராக்கெட்ல. ஓகேவா, இந்த மாதிரி சம்ஸும் கேட்பாங்க. அதாவது லெஃப்ட்ல சால்வ் பண்றீங்க, ரைட்ல சால்வ் பண்றீங்க, சால்வ் பண்ணி வர ஆன்சர் வந்து ஈக்குவல் டுவா இருக்கா இல்ல கிரேட்டர் தானே இருக்கா லெஸ் தானே இருக்கா அப்படின்னு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவா, இந்த மாதிரி ஆன்சர் கூட கொடுப்பாங்க. 4 ஆன்சர் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அந்த மாதிரி கேட்கலாம். நான் உங்களுக்கு சம்ஸ் போட்டு விடுறேன். இது வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறனா கூட எடுத்துக்கோங்க, நான் போட்டு விடுறேன். இதுல இருக்கிற சம்ஸ் எல்லாம் எல்லாமே முக்கிய இம்பார்ட்டன்ட் சம் தான், கொஸ்டின்ல இருந்து எடுத்தது தான். ஓகேவா, இந்த சம்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பாக்குறதுக்கு எவ்வளவு பெரிய சம்மா இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா, இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணதுதான். சில டைம் இந்த மாதிரி டிவைட் இதுவும் வரும். ஓகேவா, ஓகேவா, 2 divided by 5 plus 3 by 4 into 4 by 5 divided by 6 by 5, இந்த மாதிரி கூட கேட்பாங்க. சரியா, இது ரொம்ப சிம்பிள் தான். பிளஸ் வரையில மட்டும் எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணீங்க, மல்டிப்ளை டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டிவைடட் வந்து ஆப்போசிட்ல போடணும். சரியா, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான், இது சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா போத் மாஸ்ல வந்து வாட்ஸ்அப்ல கேளுங்க, பண்ணிக்கலாம். போத் மாசம் இன்னைக்கு யூனிட்டரி மெத்தடும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து ஆவரேஜும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் பார்த்துடலாம். சரியா, ரெண்டுமே பார்த்தலாம், அது ஈஸி தான். பார்த்தோம்னா கிளாஸஸ் நமக்கு மேக்ஸ்ல அவ்வளோதான். மறுபடி நம்ம சம்ஸ், முக்கியமான சம்ஸு இல்லை நீங்களே சம்ஸ் அனுப்பிச்சு விட்டீங்கனாலும் அதை வந்து நம்ம கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா, போத் மார்க்ஸ் சம் ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மைனஸ் வர்றது, இந்த சப்போஸ் இந்த இடத்துலயே மைனஸ்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணணும் அந்த சம்ஸ் மட்டும். ஓகேவா, ஓகே, நான் சம்ஸ் போட்டு விடுறேன், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா சார், கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சார். சரிங்க சரிங்க சுரேஷ். தேங்க்யூ எவ்ரிபடி.